ஒரு சூடான மதிய வேளையில் ஆலிஸ் தனது சகோதரியுடன் பசுமையான வயல்வெளியில் நடந்து சென்றாள். அவளது சகோதரி ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அந்த புத்தகத்தில் படங்களோ உரையாடல்களோ எதுவும் இல்லாததால் ஆலிஸ்க்கு மிகவும் சலிப்பு ஏற்பட்டது. அப்படி கவலையாக இருந்தபோது திடீரென்று வெள்ளை நிற முயல் ஒன்று அவள் முன் ஓடிச் சென்றது. அந்த முயல் தனது கோட்டை பையில் இருந்து ஒரு கைக்கடிகாரத்தை எடுத்து, "ஓஹோ, நான் தாமதமாகிறேன், நான் தாமதமாகிறேன்" என்று சொல்லிக்கொண்டு விரைவாக ஓடிக்கொண்டே ஒரு பெரிய குழியில் குதித்தது. அதைக் கண்டு வியந்த அலிஸ் அந்த முயலைத் தொடர்ந்து அவள் கூட அந்த குழிக்குள் பாய்ந்து விட்டாள். அந்த குழி ஆழம் அதிகமாக இருந்தது. அவள் கீழே விழுந்தாலும் எதுவும் நடக்கவில்லை. சுற்றிலும் அலங்கரிக்கப்பட்ட அலமாரிகள், புத்தகங்கள், விளக்குகள், எல்லாமே வியப்பூட்டும் காட்சிகள். இறுதியில் மெதுவாக அவள் தரையில் இறங்கினாள். அவள் சென்ற பாதையில் சிறிய கதவு ஒன்றிருந்தது. ஆனால் அந்த கதவு மிகவும் சிறியது. உள்ளே செல்வது இயலவில்லை. கதவின் பக்கத்தில் ஒரு சிறிய மேசை. அதில் ஒரு பாட்டில் இருந்தது. அதில் "ட்ரீக் மீ" என்று எழுதப்பட்டிருந்தது. அதை அருந்தியவுடன் ஆலிஸ் மிகவும் சிறியதாக மாறினாள். அந்த கதவின் வழியே நுழைந்து வண்ணமயமான மலர்களால் நிரம்பிய மாய தோட்டத்துக்குள் சென்றாள். அங்கே ஆலிஸ் பல அற்புதமான உயிரினங்களை சந்தித்தாள். 1. மேட் ஹாட்டர் சிரித்தபடியே புதிர்களை கேட்டு விசித்திரமான டீ விருந்தினை நடத்தினார். 2. செஷயர் பூனை, செஷர் கேட், புன்னகையுடன் தோன்றி மீண்டும் மறைந்துவிடும் மர்ம பூனை. 3. கேட்டர்பில்லர் ஹூக்கா பிடித்துக்கொண்டே அலிஸ்க்கு "நீ யார்?" என்று கேட்டு தத்துவம் பேசும் புழு. பிறகு அலிஸ் ஒரு பெரிய அரண்மனைக்கு சென்றாள். அங்கு இதய ராணி, குயின் ஆஃப் ஹர்ட்ஸ், மிகுந்த கோபக்காரியாக இருந்தார். அவர் அடிக்கடி "அவர்களுடைய தலைகளை எடுத்துவிடு" என்று ஆத்திரப்படுவார். ஆனால் ராணி அலிஸ்க்கு கார்டு வீரர்களுடன் குரோக்கேட் விளையாட அழைப்பு விடுத்தார். அந்த விளையாட்டு வித்தியாசமாக இருந்தது. விளையாட்டு குச்சி விலங்குகள், ஃப்ளமிங்கோஸ், பந்துகள், முட்டாள்தனமான முள்ளம்பன்றிகள். ஒரு நாள் ராணியின் பாசத்துக்குரிய டாட் யாரோ திருடிவிட்டார்கள். ராணி அலிசையும் மற்றவர்களையும் நீதிமன்றத்திற்கு அழைத்தார். அங்கு பைத்தியக்கார மட்ஹாட்டர், வெள்ளை முயல், கார்டு படைகள் எல்லோரும் கூடி சிரிப்பும் குழப்பமும் நிறைந்த விசாரணை நடந்தது. விசாரணையின் இறுதியில் ராணி அலிசிடம் கோபமாக, "அவளை தண்டியுங்கள்" என்று கத்தினார். அந்த நேரத்தில் திடீரென்று எல்லாம் மங்கியது. அலிஸ் விழித்தபோது அவள் மீண்டும் வயல்வெளியில் தனது சகோதரியின் பக்கத்தில் இருந்தாள். அவள் கண்டு கொண்ட எல்லாமே ஒரு கனவுதான்.